வணக்க மக்களே, வீட்டிலேயே 5 கிலோ ரவா கேசரி இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் இவ்வளோ நைஸாக செம்ம டேஸ்ட்டாக செய்யணுமா? அதுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சூப்பராக சொல்லியிருப்பேன். பார்த்துட்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 லிட்டர் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகனதும் 1/2 கிலோ முந்திரி சேர்த்துடலாங்க. முந்திரி லைட்டாக கலர் மாறணும், அது வரைக்கும் நெய்யில் வறுத்துக்குங்க. முந்திரி ரொம்ப கருக விடக்கூடாது. பொன்னிறம் மாதிரி நல்லா கொஞ்சமாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துடணும். பாருங்கள், இந்த அளவில் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் 1/2 கிலோ உலர் திராட்சை சேர்த்துக்கலாங்க. உலர் திராட்சை லைட்டாக உப்பி வரணும். உப்பி வரும்போது நம்ம அளவு தண்ணி வச்சிடலாங்க. உலர் திராட்சை ரொம்ப கருக விடக்கூடாது. போட்ட உடனே உப்பும் நம்ம அளவு தண்ணி அதுக்குள்ளே வச்சிடலாம். பாருங்கள், உலர் திராட்சை உப்பி வருது. இப்போ நம்ம அளவு தண்ணி வச்சிடலாங்க. 5 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு 3 லிட்டர் அளவு வைங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கேசரி நல்லா நைஸாக கரண்டில் ஒட்டாமல் கெட்டியாக இல்லாமல் சூப்பராக உதிரி சூப்பராக கிடைக்கும். நல்லா நைஸாக வரும். நீங்கள் கரண்ட் எள்ளி அப்படியே கொட்டும்போது சூப்பராக இருக்குங்க. கரண்டில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ நாம் 5 கிலோவுக்கு 15-16 லிட்டர் தண்ணி வைக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணியை சேர்த்த உடனே நம்ம 5 கிலோவுக்கு 7 கிலோ சர்க்கரை வைக்கலாம். அப்போ தான் ஸ்வீட்டு கொஞ்சம் கூட இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ நம்ம 5 கிலோ ரவை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 5 கிலோ ரவை சேர்த்துடலாங்க. ரவை சேர்த்துட்டு கிளறி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி ஆகாமல் நல்லா உதிரி சூப்பராக நல்லா பிரிஞ்சு வரும். கிளறி விடுறது நிறுத்தக்கூடாது. கிளறி விட்டே இருக்கும்போது தான் நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள், அது கூடவே நம்ம 2 கிலோ ஜெரிப்பழம், 2 கிலோ கட் ஃப்ரூட்டு, 1 கிலோ ஆப்பிள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதை நம்ம சேர்த்துடலாங்க. ஜெரிப்பழம் 2 கிலோ, கட் ஃப்ரூட் 2 கிலோ, ஆப்பிள் 1 கிலோ. நல்லா ஆப்பிள் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேருங்க. அப்போ சூப்பராக இருக்கும். கேசரியில் உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. நீங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் கிளறிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி ஆகாமல் நல்லா நைஸாக உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு கட்டி ஆகாமல் கரண்டில் ஒட்டாமல் சூப்பரான ரவா கேசரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நண்பர்கள் நல்லா கிளறி விட்டு வச்சு பாருங்கள். இதே மாதிரி பப்புள்ஸ் வருது. கொதி வரும்போது இந்த மாதிரி தான் கொதி வரணும். கொதி வரும்போது இந்த டைமில் மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு நீங்கள் திறந்து பார்க்கும்போது சூப்பரான ரவா கேசரி உங்களுக்கு பக்காவாக ரெடியாக இருக்கும். பாருங்கள், நம்ம 5 நிமிஷம் திறந்து பார்க்கும்போது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், கரண்டில் ஒட்டலை, நைஸாக இருக்குது. ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். முழுக்க நெய் 1 லிட்டர் நெய் சேர்த்துங்க. பக்காவாக டேஸ்ட் இருக்கும். வாசனை சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் விட்டாமல் செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே 5 கிலோ ரவா கேசரி நல்லா நைஸாக கரண்டில் ஒட்டாமல் சூப்பராக செய்யலாம். பாருங்கள், எந்த அளவில் இருக்குது பாருங்கள். கரண்டில் ஒட்டவே இல்லை. நீங்கள் அருமையாக செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அடுத்து